2000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் என்கிற தேசத்துல நாசரேத் என்னும் ஊர்ல யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார். யோசேப்புக்கும் அந்த ஊர்ல இருந்த மரியாளுக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. திடீரென ஒரு நாள் ஒரு தேவதூதன் மரியாள் கிட்ட தோன்றினாங்க. அந்த தேவதூதன் மரியாள் கிட்ட, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாருன்னு, அவர் இந்த உலகத்தை ரட்சிப்பாருன்னு சொன்னாங்க. மரியாள், இது எப்படி ஆகும்? எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே. ஒரு சைடுல பயத்திலையும் ஒரு சைடுல இரட்சகர் பிறக்க போகிறாருங்கிற மகிழ்ச்சியிலையும் இருந்தாங்க. மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்ட யோசேப்பு மரியாளை அவமதிக்க மனமில்லாம ரகசியமாய் தள்ளிவிட நினைச்சாங்க. அப்படி இருக்கிறப்ப தேவதூதன் யோசேப்பு கிட்ட தோன்றி, யோசேப்பே, மரியாளை சேர்த்துக்கொள்ள நீ பயப்படாத. மரியாள் கிட்ட உண்டாகி இருக்கிற குழந்தை பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் எல்லா ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பாருன்னு சொன்னாங்க தேவதூதன். யோசேப்பும் மரியாளை சேர்த்து கொண்டாங்க. இதுக்கு நடுவுல பெத்லஹேம்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதுக்காக யோசேப்பும் மரியாளை கூட்டிக்கிட்டு பெத்லஹேமுக்கு வந்தாங்க. பெத்லஹேம் கூட்ட நெரிசல் உள்ள ஒரு நகரம். அவங்களுக்கு தங்க இடமே கிடைக்கல. மரியாளுக்கு பிரசவ வேதனை வர சத்திரத்தில் இடமில்லாததுனால ஒரு தொழுவத்துல தங்கினாங்க. அங்கதான் ஏசப்பா பிறந்தாரு. துணிகள்ல சுற்றி முன்னணையில படுக்க வச்சாங்க. தூதர்கள் ஏசப்பா பிறந்த நற்செய்திய பெத்லஹேம் மேய்ப்பர்களுக்கு சொன்னாங்க. மேய்ப்பர்கள் இதை கேட்டு சந்தோஷப்பட்டு குழந்தை ஏசப்பாவை வந்து தொழுதுகிட்டாங்க. கிழக்கில வானசாஸ்திரிகள் சிலர் வானத்துல தெரிஞ்ச நட்சத்திரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஒரு ராஜா பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி அவரை பார்க்க அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தாங்க. பின்தொடர்ந்த சாஸ்திரிகள் ராஜா அரண்மனையில் தான் பிறந்திருக்கிறாருன்னு நினைச்சு அரண்மனைக்கு போய் வாழ்த்து சொன்னாங்க. இதை கேட்ட ஏரோது ராஜா மனதுல கலக்கமடைஞ்சாரு. அவர் சாஸ்திரிகள் கிட்ட, இங்க யூதரின் ராஜா பிறக்கலன்னு நீங்க குழந்தையை பார்த்தா எங்கிட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லி அவர்களை அனுப்பி வச்சாரு. மறுபடியும் சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தாங்க. அந்த நட்சத்திரம் ஏசப்பா இருந்த இடத்துக்கு மேல வந்து நின்னுச்சு. குழந்தை ஏசப்பாவையும் யோசேப்பையும் மரியாளையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஏசப்பாவுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து தொழுதுகிட்டாங்க. அன்னைக்கு இரவு தேவனால் உணர்த்தப்பட்டு ஏரோது ராஜாவிடம் சொல்லாம வேற வழியா திரும்பி போனாங்க.